ஸோ காலேஜ்னாலே வெறும் மார்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்களே தவிர ஒரு லைஃபுக்காகவோ இல்லை ஒரு கெரியர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்னடா காலேஜ்னால் நம்ம ஏதோ நினச்சோம், எப்படி எப்படியோ இருக்கும்லாம் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்களே, படத்தில் என்னென்னமோலாம் பார்த்தோமே, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்தால் இங்கேயும் மார்க்குன்னே படிக்க சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க, அசைன்மெண்ட் எழுத சொல்கிறாங்க, இன்டர்னல் மார்க்குன்றாங்க, செமஸ்டருக்கு வந்து இத்தனையும் கால்குலேட் பண்ணி தான் ஃபைனல் மார்க் வருன்றாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ஒரு கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அண்ட் ஐம் ப்ரெட்டி ஷுவர் எல்லாருமே அட்லீஸ்ட் உங்களோட சீனியர்கிட்டையோ இல்லை உங்களோட கூட இருக்கக்கூடிய பசங்ககிட்டையோ யூ கைஸ் வுட் ஹவ் டெஃபினெட்லி ஆஸ்க்ட், என்ன இது இந்த மாதிரி நம்ம என்னமோ நினச்சி வந்தோம்னா இங்கே வெறும் மார்க்கை மட்டும் சொல்கிறாங்க, மார்க்கு தான் இங்கே எல்லாமேவா, மார்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை ஸ்கில்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மேஜர் கொஸ்டின் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். இது ஒரு 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 பெரிய கன்ஃபியூஷனாக ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லோரும் வந்துட்டு சரி ஏதோ ஒன்று மார்க்கு தான் இப்போதைக்கு முக்கியம் போலன்னு சொல்லி அதிலே போய் எண்டப் ஆயிடுறோம். பட் ஆனால் ஒரு சிலர் அந்த மார்க்கையும் தாண்டி வேறு நாலேஜையும் கெயின் பண்ணி போகிறாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகிறோமே அப்படின்றத நினச்சி உங்களுக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அதை நினச்சி வந்து காலேஜை ப்ளேம் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இட் வில் நாட் டேக் யூ எனிவேர் அட் ஆல். இட் வில் ஜஸ்ட் புட் யூ தேர். நீங்களும் கண்டினியூஸாக அதை ப்ளேம் பண்ணிக்கிட்டேவும் ஃபைனலி அந்த மார்க்கையும் ஒழுங்காக எடுக்க முடியாமல் கூட சம்டைம்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக இந்த மார்க்குன்றதை வந்து டோட்டலி விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டெஃபினெட்லி மார்க் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, யூ டேக் அ எக்ஸாம்பிள் ஆஃப் எனி பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு ஸ்டார்டிங்கில் when they have to travel or when they have to make revenue or when they have to make huge money, they always need one goal, common goal. கரெக்டாக அந்த காமன் கோலில் ஆரம்பித்து they'll further break it down into சப் கோல்ஸ். அந்த சப் கோல்ஸுக்கு குட்டி மிஷன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த குட்டி மிஷனும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரன் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா ஈவன் சொல்லி இந்த கோல்ஸ் எல்லாம் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் பிளானை வந்து ஒரு கம்பெனியாக ரெடி பண்ணுவாங்களா. ரெடி பண்ணி முடித்து அதெல்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு சில கேபிஐ மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேபிஐஸ்லாம் செட் பண்ணி ஒரு செட் ஆஃப் மெஷரபிள் அவுட்கம்ஸாக அதை வந்து எல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த செட் ஆஃப் மெஷரபிள் அவுட்கம்ஸை ஃபர்தர் சப்டிவைட் பண்ணி அதை குட்டி ஆக்ஷனபிள் அவுட்கம்ஸாக அதை வந்து மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமஸ்டரில் நமக்கு அட்லீஸ்ட் வந்து இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கணும். அண்ட் இந்தந்த சப்ஜெக்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 40 கிளாஸஸ் ஆச்சும் நடந்திருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு 40 கிளாஸ்லையும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 தடவையாச்சும் நம்ம சைக்கிள் டெஸ்ட் வச்சுருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆச்சும் கிளாஸ்க்குள்ளே ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி அந்த ஒரு ஆக்ஷனபிள் லெவலில் வந்து நிறையா ஐட்டம்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி அதையும் ஃபர்தர் பிரேக் டவுன் பண்ணி நம்ம எத்தனை நாள் அட்டண்டன்ஸ் வர்றோம் அண்ட் அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கோம், எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருந்தா நீங்கள் பாஸு, இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் வந்து தேர் ஃபர்தர் பிரேக்கிங் இட் டவுன் டு சம் பாயிண்ட்ஸ் இல்லையா. ஸோ இது மாதிரி இன்னமும் ஒரு லெவல் நீங்கள் க்ளோஸாக உட்காந்து பார்க்குறீங்கன்னா அந்த 40 டேஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரே காமன் மீடியம், இட்ஸ் டு ரைட் அன் எக்ஸாம் அண்ட் சி ஹவு மச் மார்க் யூ ஆர் கெட்டிங். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஹவு த மார்க் இஸ் கம்மிங் இன் டு பிக்சர் ஃபார் எனி பிகர் காலேஜ். ஓகே, நான் வந்து பிஸ்னஸில் ஆரம்பித்து என் காலேஜில் முடிக்கிறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தி காலேஜ் இஸ் மேக்கிங் அ ரெவன்யூ அவுட் ஆஃப் இட். அது தப்பு கிடையாது. பட் ஃப்ரம் தேர் தே வில் ட்ரில் இட் டவுன் திஸ் வே. அவங்க ஏன் இதை இவ்வளோ தூரம் ட்ரில் டவுன் பண்ணி ஒரு மெஷரபிள் அவுட்கம்க்கு வர்றாங்கன்னா, நாட் பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு ஏர்ன் மணி, நாட் பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு ஜஸ்ட் டேக் மணி அவுட் ஆஃப் யூ. அந்த இதெல்லாம் இல்லை. இட் இஸ் சம்திங் தட் தே ஹாவ் டு கீப் ரன்னிங். அண்ட் இன் தி எஜுகேஷனல் செக்டரில் தே ஹாவ் டு கோ அண்ட் மேக் தெம்செல்ஸ் ஸ்டாண்டர்ட். அண்ட் அவங்களோட நேமை தக்க வைக்கிறதுக்கு தெர் ஆர் அ லாட் ஆஃப் அக்ரெடிஷன்ஸ் தட் ஆர் கம்மிங் அப், லைக் நாக்கோ இல்லை என்பிஏஓ. இந்த மாதிரி நிறைய அக்ரெடிடேஷன்ஸில் வந்து they have to be standing up straight when they compete with multiple other colleges or basically what I mean is the relevant businesses. So அப்போ அவங்க அங்கே ஸ்டாண்ட் பண்ணணும்னா they definitely have to come down and drill down to some point where they have to start showcasing some metrics to the people or the higher officials. அப்போ அப்படி இருக்கிறப்போ these are some ways in which they have to evaluate you. இப்போ எல்லாரையுமே வந்து மார்க் வச்சு தான் எவாலுவேட் பண்ண முடியுமானா இல்லை. பட் ஐடியலி தட் இஸ் ஒன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எவாலுவேஷன். ஸோ அதனால தான் வந்து மார்க் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் எந்த காலேஜ் போய் சேர்ந்தாலும் as far as a college is focusing upon growing themselves up or keeping up themselves in certain standards அப்படின்னா they will definitely make you or they will definitely force you or focus and bring more initiatives to make you write your exams well and score well. ஓகேவா? அதுக்கு அவங்க நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்ஸ் எழுதுறது ஒன்றா இருந்தாலும் இன்டர்னலில் வந்து ப்ராக்டிகல்ஸுக்குன்னு ஏதாச்சும் ஒரு மார்க் ஆட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் தே வுட் வாண்ட் யூ டு ஸ்கோர் அ குட் மார்க் அண்ட் ஃபைனலி ஷோகேஸ் தட் தீஸ் பீப்புள் ஹாவ் ஸ்கோர்ட் மச் பெட்டர் மார்க்ஸ்ன்றது. ஸோ தட் இஸ் வேர் தி நீட் ஆர் த நெசசிட்டி ஆஃப் மார்க்ஸ் கம் இன் டு பிக்சர் ஃபார் எனி காலேஜ். பட் இவ்வளோ இருக்குது, பட் நீங்கள் அதுக்காக ஃபுல் டைம் வந்து மார்க்ஸ்க்காகவே வந்து ரன் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. திஸ் இஸ் மோர் ஆஃப் யூ ஹாவ் டு லேர்ன் அந்த ஒரு மார்க்ஸை நமக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். லைக் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கெட் above 90ல. நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் த டாப்பர் ஆஃப் த ஹோல் டிபார்ட்மெண்ட். So there are certain people who are focusing more on marks and getting the best marks. There are some people who probably don't focus much into marks but still manage to pass. இது எல்லாமே இருக்கும். But apart from all this, which is really crucial when it comes to final year or when it comes to your graduation and after graduation, it is all going to make sense only if you have the knowledge that you gained out of this particular learning that you did for that whole year or the entire college life, right? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இறங்கி அந்த ஒரு எண்டில் போய் நீங்கள் வந்து நின்று உங்களுக்கு வந்து அந்த ஒரு மார்க்குன்ற லேயரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் ஆர் தி அதர் கோல்ஸ் தட் த காலேஜ் இஸ் செட்டிங் அப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன இந்த இவ்வளோ பெரிய கோல்ஸ் அந்த த வே ஹவு தே பிரேக் டவுனில் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சர்டைன் லேயர்ஸ் வேர் தே வாண்ட் டு பிளேஸ் அட்லீஸ்ட் திஸ் மெனி % ஆஃப் பீப்புள், லெட்ஸ் சே அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பீப்புளை நாங்கள் பிளேஸ் பண்ணியிருப்போன்றது அவங்களுக்கு ஒரு கோலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சர்டன் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுன்றது அவங்களோட கோல்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோல்ஸில் அந்த லெவலில் யூ ப்ராபப்ளி ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக இட் வில் பி ஆக்சுவலி ஹெல்பிங் யூ. த வே ஹவு த இம்ப்ளிமெண்ட் இஸ் probably not right or probably not aligning with you, but the purpose why they are doing all these things is definitely very important. ஓகேவா? கேன் யூ சே இப்போ இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆக வேணான்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜே எனக்கு தேவையில்லை, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? மாட்டிங்களா? அதெல்லாமே தேவை தானே. ஸோ ஈவென்ச்சுவலி தி ஹோல் சிஸ்டம் ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் தோஸ் கோல்ஸ் தான். அண்ட் அந்த கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு somehow or the other they have to break it down into these actionable outcomes or actionable matrices. So that is the reason you are asked to put in too much efforts in terms of writing the exams. ஆனால் அதை வெறும் எக்ஸாமாக மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா it will not take you anywhere. Rather you can do these certain things that I'm going to say right now. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளோட எக்ஸாமுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து இந்த கொஸ்டின் எழுதுனா இந்த மார்க் வந்துடும், இது வந்து ஒரு 5 மார்க்கில் வந்துடும், இது வந்து ஒரு 10 மார்க்கில் வந்துடும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நீங்கள் போகாமல் ரேதர் கன்சிடர் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் அஸ் த ஆக்சுவல் நாலேஜ் பேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் அங்கே உங்களுக்கு இருக்குன்னா ப்ராபப்ளி இந்த ப்ராப்ளம் நான் படிச்சுட்டேன்னா எனக்கு வந்து இந்த 12 மார்க் நான் சால்வ் பண்ணிட முடியும்னு நினைக்காம அந்த ப்ராப்ளம் வந்து எதுக்காக அது இருக்குது, அந்த இதில் அவங்க சொல்லக்கூடிய நாலேஜ் என்ன அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து அதை கற்றுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இட்ஸ் ஓகே, ஈவன் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இஃப் யூ ஆர் நாட் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா வித் த நாலேஜ் தட் யூ ஹவ் கெயின்ட் தி எக்ஸாமில் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இட் வில் பி ஈஸிலி சம்திங் தட் யூ கேன் ஆன்சர் இட். ஸோ அந்த எழுதுகிற ஆன்சருக்கு அவங்க மார்க் போடுறாங்க போடலைன்றலாம் ரெண்டாவது. நான் இப்படி எழுதுனா தான் மார்க் போடுவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா அதெல்லாம் செகண்டரி டு திங்க் ஆஃப். பட் ஃபார் நவ் த மெயின் திங் இஸ் இஃப் யூ நோ த சப்ஜெக்ட், வாட் எவர் த எக்ஸாம் மேபி, வாட் எவர் த கொஸ்டின்ஸ் தட் கம், உங்களால் ஈஸியாக அதை எழுதிட முடியும். ஸோ ரைட் ஃப்ரம் த டே ஒன் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஷுட் பி ஆன் டாப் ஆஃப் ஹவு யூ கேன் லேர்ன் தட் நாலேஜ் தட் யூ கெயின் ஃப்ரம் த சப்ஜெக்ட்ஸ். அது மட்டும்தான் இருக்கணுமே தவிர இட் ஷுட் நாட் பி மோர் ஆன் ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸாம்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ளெக்ஸுக்காகலாம் நிறைய பேர் சொல்கிறோம்ல, லாஸ்ட் நாள் மட்டும்தான் நான் படிப்பேன், இன்க்ளூடிங் நானுமே அப்படி தான் காலேஜில் படிக்கும்போது லாஸ்ட் நாள் மட்டும்தான் படித்து தான் எழுதினேன். பட் த திங் இஸ் த மொமெண்ட் ஐ ரியலைஸ் தட் இஸ் நாட் த வே டு லேர்ன் அப்படின்றப்போ தென் ஐ ஷிஃப்டட் த ஹோல் கேம். லைக் ஒரு புக்குனா அந்த புக்கை ஒரு எக்ஸாமுக்கான ஒரு கருவியாக மட்டுமே பார்க்காம அந்த புக்கில் இருக்கக்கூடியதை ஒரு நாலேஜ் பேஸாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா திங்ஸ் வில் drastically சேஞ்ச். அண்ட் இன்ஃபேக்ட் எஸ்பெஷலி தெர் ஆர் சர்டைன் சப்ஜெக்ட்ஸ் லைக் வெப் டெக்னாலஜிஸ். ஐ மீன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடி படித்தனால வெப் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பேப்பராக வந்தப்போ ஐ வாசன்ட் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் வாட் கொஸ்டின்ஸ் தே வுட் ஆஸ்க் இன் தி எக்ஸாம்ஸ். I was more focusing on what are the modules they are teaching, what are the technologies that they are utilizing. அப்போது அதை நான் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ எக்ஸாம் எழுதுறது எனக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் கிரேட் வே ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு லேர்ன் ஃப்ரம் த சப்ஜெக்ட்ஸ் தட் வி ஹாவ். ஓகேவா? இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றது ஜென்ரலாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது தான். பட்
த திங் இஸ், நீங்கள் இன்றைக்கி அதெல்லாம் படித்து ஒரு மார்க்குக்காகன்னு மட்டுமே படிச்சிங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். பட் இதை ஒரு சப்ஜெக்டாகவும் இது ஒரு நாலேஜ் பேஸாகவும் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் த ஒர்க் தட் யூ ஆர் கோயிங் டு சூஸ். அண்ட் அப்படியே டேரெக்டாக அந்த ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலனாலும் கூட இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் with that context of knowledge that you have. You can apply that on any other skills or any other sectors of work as well. ஸோ அதனால் ஒரே ஒரு லைனில் அதை சொல்லணுன்னா, உங்களோட சப்ஜெக்டில் ஒரு மார்க்குக்காகன்னு ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் அதில் இருக்கக்கூடிய நாலேஜு நம்ம என்ன கெயின் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு ஸ்கில்லுன்ற ஃபோக்கஸ்லேயே வந்து உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ தட் ஈவன் தோ தேர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் இன் யுவர் எக்ஸாம், ஈஸிலி உங்களால் எழுத முடியும், நல்ல மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், அட் த சேம் டைம் நல்ல ஸ்கில்லும் கெயின் பண்ண முடியும். ஸோ என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கில்ஸையும் கற்றுக்கணும்னு சொல்கிறோம், அதே சமயம் மார்க்கும் நம்ம வாங்கணும்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஐடியாவாக என்ன பார்த்தோம்னா, ஒரு புக்கை வந்து ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்க்காம ஒரு நாலேஜ் பேஸாக பாருங்கள் அப்படின்றது சொன்னோமா. பட் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் உங்களில் ப்ராபப்ளி இது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது there is one major problem that is called burnout. ஸோ burnout அப்படின்றது என்னென்னா, உங்களால் மார்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறப்போ யூ வில் ஃபீல் லைக் எனக்கு இந்த டைமே பத்தலை, எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு இதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது, சப்போர்ட்டிங் சிஸ்டமே இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி வேறு ஃபோக்கஸில் இருக்கான், நம்மளால் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை பண்ண முடியல, ஃபோக்கஸே கிடைக்கல, இப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னா end of the day it's going to eventually push you into a point of burnout. Okay, ஸோ அந்த பேர்ன் அவுட்டை வந்து அட்டைன் பண்ணிடாமல் எப்படி நீங்கள் வந்து பேக் டு யுவர் கேஷுவல் ரொட்டீன் வரணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்டார்ட் பில்டிங் அ சிஸ்டம் அரவுண்ட் ஹவ் யூ லேர்ன் திங்ஸ், ஹவ் யூ ப்ராபப்ளி லுக் அட் தி லேர்னிங் அஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்னதான் வந்து உங்களுக்கு மார்க்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம காலேஜ் சொன்னாலும் ஈவென்ச்சுவலி இட் இஸ் ஆல் செட் ஃபார் அ ரீசன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த ரீசன் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த வே ஹவு த இம்ப்ளிமெண்டட்ன்றதை நம்ம விட்டுருவோம். ஸோ யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் அப்பான் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் நான் வந்து இவ்வளோ நேரமாச்சும் ஐ ஷுட் ஹாவ் புட் அன் எஃபர்ட் டு மை ஸ்கில்ஸ். ஃபார் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் இவ்வளோ மணி நேரமாச்சும் நான் வந்து ஒரு அந்த புக்கை ஒரு நாலேஜ் பேஸாக பார்த்து நான் வந்து வாசிக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு இதுக்கு ஐ ஷுட் கிவ் சம் டைம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஒதுக்குங்க. ஸோ யூ வில் ஈவென்ச்சுவலி பேலன்ஸ் அவுட் certain amount of time every week for you to learn things and certain amount of time for you to implement things. நான் இம்ப்ளிமெண்ட்னு சொல்கிற எல்லாமே ஸ்கில்ஸு, லேர்ன் அப்படின்னு சொல்கிற எல்லாமே அஸ் அ நாலேஜ் பேஸாக நீங்கள் உங்கள் புக்கில் இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறீங்களோ, சம் ஆஃப் யூ கேன் டூ இட் அஸ் எவ்ரி டே யூ கேன் பேலன்ஸ் இட் அவுட், ஆர் சம் ஆஃப் யூ கேன் take like first 3 days of a week you learn and the next 3 days you can go and implement. So in the madri you can balance it out according to however you feel like. Some of you may be very productive at weekends and weekends la maybe go implement, weekdays la vandu learning மட்டுமே focus பண்ணுங்க. இந்த மாதிரி try to balance your week and அதை வந்து keep repeating it every week and that way you will not be feeling easily burnt out. ஏன்னா யூ வில் ஈவென்ச்சுவலி ஹாவ் த கிளாரிட்டி ஆஃப் இந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டே என்ன பண்ண போகிறேன்ற அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஈஸிலி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவாகவே இல்லைனா தான் யூ வில் ஈவென்ச்சுவலி லீட் டு பர்ன் அவுட். ஸோ இதான் பண்ண போகிறோன்றத கிளியராக இருங்க. அண்ட் அட் த சேம் டைம் கிவ் இனஃப் டைம் ஃபார் யுவர் லெஷர் அண்ட் அது ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ். உங்களுக்குன்னு ஃபன்னுன்னு யோசிச்சா என்னெல்லாம் வருது, ப்ராப்ளி வாட்சிங் அ மூவி ஆர் கோயிங் அவுட் அண்ட் ஹேங்கிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ராப்ளி சிட்டிங் இன் அ ஹோம் அண்ட் ஈட்டிங் சம்திங். எது உங்களுக்கு ஃபன்னு தோணுதோ அதை கண்டிப்பாக அந்த ஃபன்னையும் இன்வால்வ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமாக இதை பில்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி கேஷுவல். நல்ல வகையில் யூ கேன் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் மார்க்ஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஓகேவா, தட்ஸ் ஹவு வி பேலன்ஸ் இட் அவுட் வித்தவுட் பர்னிங் அவுட். ஓகேவா, ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆர் ஆக்சுவலி லுக்கிங் டு ஃபோக்கஸ் அப்பான் திஸ் நாலேஜ் பட் ஆனால் என்னன்னே தெரியல அப்படின்னா யூ கேன் வெரி மச் கனெக்ட் வித் யுவர் பியர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களாம் எப்படி இதை படிக்கிறாங்க, எடுத்தோடனே போயிட்டு ஒரு நல்லா படிக்கிற பையன்ட்டு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா ப்ராப்ளி தே ஹாவ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அட்லீஸ்ட் ட்ரை டு டாக் டு யுவர் பியர்ஸ் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களாம் எப்படி படிக்கிறாங்க. அண்ட் இன்கேஸ் பக்கத்தில் சுற்றி இஃப் யூ திங்க் தட் ஓகே இந்த மாதிரி சிமிலர் மைண்ட் செட் பீப்புளே இல்லை ப்ரோ, நான் வந்து இப்படி படிக்கணும்னு நினைக்கிறேன், கூட இருக்கவங்க எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் நம்ம காலேஜில் நல்லா படிக்கணும் இல்லை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களை மாதிரி ஆட்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா we don't have the right set of people around us who are also motivated enough like us to go ahead and focus on things. இதை பற்றி பேசுகிறது கூட கரெக்டான ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளி யூ ஹாவ் டு ஃபைண்ட் different places where you can go and speak openly about what you feel. So for example
ஆன்லைனில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கிளாஸை விட்டு பக்கத்து கிளாஸில் போய் கூட நீங்கள் பேசலாம், இல்லை ஹாஸ்டல் மேட்ஸ்கிட்ட பேசலாம், இல்லை சீனியர்ஸ்கிட்ட போய் பேசலாம், இல்லை ஜூனியர்ஸ்கிட்ட போய் பேசலாம். பட் சம்வேர் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஆர் ஆல்சோ திங்கிங் லைக் யூ. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பீப்புளே இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னா டோன்ட் வரி, நம்மளோட கம்யூனிட்டி திங்க் டிஜிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி உங்களை மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவாக we have to grow in our life focusing upon our skills ன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இட் ஹாஸ் பீன் அ பிளாட்ஃபார்ம். அண்ட் சுற்றி அந்த மாதிரி மட்டுமே நினைக்கக்கூடிய பீப்புள் வேணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி a right community for you to be part of. ஸோ கண்டிப்பாக வாங்க. if you start feeling the difference between focusing on marks and focusing on skills அப்படின்னா I think this is the right space for you to further take this up from there. So yeah, thank you so much for listening. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக நம்ம சந்திக்கிறோம். ஓகே, பாய்.